தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருப்பதாக ஒரு முக்கிய தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிக்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன, விரிவா சொல்லுங்க. கூட்டணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். நேற்று இரவு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழக அரசியல் குறித்தும் கூட்டணி கட்சிகள் குறித்தும் அவர் விவாதித்ததாக கூறப்படுகிறது. டெல்லி செல்வதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவரது இல்லத்தில் சந்தித்து நயினார் நாகேந்திரன் ஆலோசனை நடத்தினார். என்டிஏ கூட்டணிக்கு மேலும் எந்தெந்த கட்சிகள் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது, அவர்களிடம் எப்படி பேசியிருக்கிறோம், என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பதையெல்லாம் அவரோடு ஆலோசித்துவிட்டு நேரடியாக அமித்ஷாவை சென்று முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தன்னுடைய அந்த சுற்றுப்பயண விவரங்கள் குறித்து அவர் கடிதம் அளித்திருந்தார், மனு அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவரிடமும் தமிழக அரசியல் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்தில் நிலை வரக்கூடிய இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இதில் ஜனவரி 2வது வாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு தமிழகம் வர இருக்கிறார். என்டிஏ கூட்டணியினுடைய அந்த முதல் பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இம்மாத இறுதிக்குள் அமித்ஷா தமிழகம் வரக்கூடிய சூழலில் கூட்டணி இறுதி வடிவம் பெற வேண்டும் என்பதை அவர் சொல்லியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவிற்கு அதிக செல்வாக்கு உள்ள தொகுதிகளில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய அந்த தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்களும் அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் அதிமுகவிடம் கடந்த தேர்தலை விட இம்முறை அதிக தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்று அமித்ஷா நயினார் நாகேந்திரனிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி முழுமை பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது டிசம்பர் இறுதிக்குள்ளாக இறுதி செய்யப்பட வேண்டும். ஜனவரி 2ஆம் வாரத்தில் பிரதமர் மோடி வரும்பொழுது அனைத்து தலைவர்களுமே இந்த ஒரே மேடையில் ஏற வேண்டும் என்பது அமித்ஷாவினுடைய உத்தரவாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து ஒரு கட்சி கூட அவர்களுடைய கூட்டணிக்குள் வரவில்லை. எதிர்மறையாக அவர்கள் கூட்டணியில் இருந்த அமமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறி இருந்தார்கள். இதனையெல்லாம் ஆராய்ந்து ஜனவரி மாத 2ஆம் வாரத்துக்குள்ளாக இந்த கூட்டணிகளை இறுதி செய்ய வேண்டும் என்பது அமித்ஷாவினுடைய உத்தரவாக இருக்கிறது. சரவணன். ராஜேஷ், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி.